புர்ஹானுதீன் ஜாஸ்மின் அவர்களுடைய மகன் முகமது அப்சர் அவர்கள் ஹஜ்ஜி செய்வதின் கடமைகள் பற்றி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி அவங்க அம்மா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இஸ்லாத்தின் 5வது கடமைகளில் இருக்கும் ஹஜ்ஜை பற்றி நாங்கள் ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கோம். அதை உங்களிடம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம ஹஜ் செய்யும்போது நம்முடைய நியத்து முதல்ல சுத்தமாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம யாரிடம் நம்ம உறவு இல்லாமல் இருக்கிறோமோ, சண்டை போட்டு இருக்கிறோமோ அவர்களிடம் போய் நாம் சலாம் சொல்லிட்டு முசாபா செஞ்சு அவர்களிடம் நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டும். பிறகு நம்ம எங்கேருந்து நம்ம புறப்படுகிறோமோ அங்கேருந்து நம்ம சுத்தமாக குளித்து விட்டு பிறகு இஹ்ராம் அணிந்து நம்ம முதல்ல ஹஜ்ஜுக்கு செல்லும்போது முதல்ல நம்ம மினாவிற்கு போக வேண்டும். பிறகு மினாவிலிருந்து அரஃபா மைதானத்துக்கு வர வேண்டும். அரஃபா மைதானத்தில் நம்மளுடைய துவா உடனே அரஃபாவில் நம்மளுடைய துவா உடனே கபூல் ஆகுது. அதனால் நம்ம அல்லாஹ்விடம் நம்ம அழுது தொழுது அதிகமாக துவா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதிகமாக அழுது தொழுது துவா செய்து சூரியன் அஸ்தமான பிறகு நம்ம மகரிபுடைய வக்து வந்தாலும் நம்ம அங்கே மகரிபுடைய வக்து தொழுகாமல் நம்ம முஸ்தலிபாவுக்கு மகரிபுடைய வக்தை இஷாவுடன் சேர்த்து தொழுக வேண்டும். தொழுது விட்டு பிறகு சைத்தானுக்கு கல் எறியறதுக்கு கல்லை எடுத்துக்கொண்டு பிறகு நம்ம மினாவிற்கு திரும்பி நம்முடைய கூடாரத்துக்கு திரும்பி வந்து விட வேண்டும். திரும்பி வந்துவிட்டு திருப்பி நம்ம சைத்தானுக்கு கல் எறிய வேண்டும். முதல் ஷைத்தான், 2வது ஷைத்தான், 3வது ஷைத்தானுக்கு கல் எறிந்துவிட்டு பிறகு நாம் மக்காவிற்கு வர வேண்டும். மக்காவிற்கு நம்மளுக்கு குர்பானி கொடுக்கப்பட்டது என்று உறுதி செய்யப்பட்ட பிறகு நம்முடைய இஹ்ராமை கலைக்க வேண்டும். கலைத்த பிறகு நம் ஹரம் ஷரீஃபை 7 முறை சுற்றி வர வேண்டும். சுற்றி வந்தால் ஒரு தவாப் செய்த நன்மை கிடைக்கும். பிறகு மக்காமே இப்ராஹிமில் 2 ரக்காய்த் நஃபில் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் அதிகமாக துவா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிறகு ஜம்ஜம் தண்ணீரை வயிறு முடக்க குடிக்க வேண்டும். பிறகு சை செய்ய வேண்டும். மருவாயிலிருந்து சஃபாவிற்கு ஒரு முறையும் பிறகு சஃபாயிலிருந்து மருவாயிற்கு ஒரு முறையும் இப்படியாக 7 முறை செய்து 7 தொங்கோட்டம் விட வேண்டும். இதுதான் ஹஜ்ஜுடைய கடமைகள். செய்துவிட்டு திருப்பி இசாவானாலும் மஹ்ரிபானாலும் இசாவானாலும் நம்ம திருப்பி நம்முடைய கூடாரத்திற்கு தங்கிவிட வேண்டும். இதுதான் ஹஜ்ஜுடைய பயணங்கள். பிறகு மினாவிலிருந்து ஜியாரத் செய்து மதீனாவிற்கு வர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹு தாலா ஹஜ் செய்யக்கூடிய உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.